ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பா என்கிட்ட கொடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்றது தான். பாப்பா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட். அதாவது இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ண அன்றைக்கி புதன்கிழமை அன்றைக்கி சந்தையில் வந்து நான் பூ வந்து உதிரி பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். அத்தை வந்து விருப்பப்பட்டு கட்டுறதுக்காக கேட்பாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாப்பா வந்து அதை பார்த்துட்டு அவளும் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணால், இதை வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ வந்து நல்லா கட்டு பாப்பா, அதுக்கப்புறமே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து வேக வேகமாக கற்றுக்கிட்டு உடனே கட்டி காட்டிட்டாங்க. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வாங்க எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷிவானி. எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அம்மா நூல் மட்டும் கோர்த்து தந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கப்போ நான் கட்டினது தான். இந்த ஸ்டூல் பார்த்திங்கன்னா லேசாக உடஞ்ச மாதிரி இருக்கா. அதில் அம்மா வந்து நூல் கோர்த்து தந்தாங்க. அதை வச்சு தான் பூ கட்ட நான் ட்ரை பண்ணேன். பூ கட்டுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் பாட்டி தான் சொல்லி தந்தாங்க. வாங்க வாங்க இப்போ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதை இப்படி வச்சு இது மேலே அப்படியே கோத்து விட்டு அதோடு இப்படி போட்டு வச்சிடணும். அடுத்து அம்மா பூ கொடுத்துட்டாங்க. நான் இப்போ கட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி கட்டினது வந்து முல்லைப்பூ. இப்போ நான் கட்டி காமிக்க போகிறது வந்து மல்லிகைப்பூ. பாருங்கள், மல்லிகைப்பூ. நான் எங்கள் மம்மிக்கிட்ட பூ கட்டுற சார்பாக நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேலஞ்சை நிறைவேற்ற நான் நல்லா பூ கட்டுவேன். நான் எப்படி கட்டியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அம்மா நூல் கொத்து தந்துட்டாங்க. இப்போ கட்ட ஆரம்பிக்கலாம். பூவை எடுத்து நூல் நிறைய கொஞ்சம் நல்லா விட்டு அந்த அந்த நூல் மேலே அப்படியே போடுற மாதிரி நம்ம வந்து போட்டு இழுத்துற மாதிரி அப்படி நம்ம நான் காமிக்கிற பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நீங்களே பாருங்கள். வச்சிட்டோம். அடுத்து பூவை எடுத்து இந்த கேப்புக்குள்ளே நுழைச்சி விட்டுக்கலாம். அதே மாதிரியே தலைகீழாக பூவை எடுத்து அதோடையே நுழைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நூலை இதோடு போட்டு இப்படியே இழுத்துடணும். பூ வந்து கட்டாயிடக்கூடாது. பூ கட்டாச்சு அப்படின்னா எல்லா பூவுமே கீழே உதிர்ந்து வரும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் கட்டிக்கிட்டே போங்க. இதே மாதிரியே தான் ஒவ்வொரு பூவாக எடுத்து கட்டிக்க போகிறேன். பாருங்கள், ஒவ்வொரு பூவாக எடுத்து கட்டிக்க போகிறேன். மேக்ஸிமம் இந்த பூ வந்து கட்டாகாமல் இருந்தாலே பூ கட்ட நல்லா வந்துடும். இதே மாதிரியே எல்லா பூவையும் எடுத்து கட்டிக்கலாம். இந்த நூலுக்குள்ளே இப்படி போட்டு இழுத்து விட்டுறணும். இந்த
இதுதான் நான் கட்டினப்போ அம்மா கிட்ட கொடுத்த சேலஞ்சில் நான் ஜெயிச்சிட்டேன். என்னோட சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் அம்மா போடுற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். Bye. Thank you, friends. Thank you very much for watching this video. Bye. Thank you. Thank you, friends. Thank you for watching. Thank you for your all support.